இருப்பாரு. இதெல்லாம் எப்ப மாத்திரம் கொரோனா லீவ்ல மாத்திட்டு இருப்பாங்க. அதான் நினைக்கிறேன். டேய் அது ஆதி காலத்துல இருந்து அங்கதான் இருக்குது. ஆதி காலத்துல இருந்து அங்கதான் இருக்குது. ரெண்டாவது பேங்க் என்ன மாடி ரெண்டாவதுலாம் என்ன எதுன்னு கேக்குறேன். இதுல எனக்கா கல்யாணம் ஆகி கல்யாணம் கல்யாணம் ஆகி கல்யாணம் ஆகி தலை வைக்காது கல்யாணம் ஆகிடுச்சு. திருமணம் ஆயிடுச்சு. திருமணம் ஆயிடுச்சு. சொல்லுப்பா சொல்லுப்பா ஏன்னா திருமணம் ஆயிடுச்சு. ஆமா ஆயிடுச்சா போதை அடிச்சுனா கூட எனக்கு என்ன ஒண்ணா ஆகும். அதெல்லாம் தேவையில்ல நம்மளுக்கு. இதுக்கே ஒரு பெரிய ஏந்து போறாரு வீட்டுக்கு. போடா சொல்லு. என்ன தெரியுமா, திருமணம் ஆகி என்னுடைய மனைவிக்கு ரொம்ப நாளா நின்று நாளா குழந்தை இல்ல. யாருக்கு? குழந்தை இல்ல. நம்ம பொண்டாட்டிக்கு. பொண்டாட்டிக்கு எதெல்லாம் ஒரு நாள் கூட்டு சேரு. இதெல்லாம் மட்டும் கூட்டு சேர்க்காது. எனக்கு கட்ட கோவம் வரும். ஏன்னா என் பொண்டாட்டி என் பக்கத்து வீட்டுக்காரன் வச்சுருக்கான். அப்படியா? என் பொண்டாட்டிக்கு ஒரே ஒரு ஆம்பியா நான். உன் பொண்டாட்டி எப்படி எனக்கு தெரியாது. ஆயிடுச்சா கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இல்ல. அதனால பகவான் கிட்ட வேண்டிக்கினேன், பகவானே என் பொண்டாட்டி குழந்தை கொடு. யாரு கொடுக்குது? பகவான் குழந்தை கொடுப்பாரா? பொண்டாட்டி. பகவானே என் பொண்டாட்டிக்கு குழந்தை பாக்கியம் இல்ல, அதனால குழந்தை பாக்கியம் கொடுன்னு கேக்குறேன். ஏன் பாட்டி நான் அப்படிதான் வேணும். நான் தப்பா சொல்றேன் பாவி. குழந்தை கொடுன்னா என்ன அர்த்தம்? சாட்டா என்ன சொல்ற? சாட்டா போய் தானே பாய்க்கான். அப்படியா? ஆமா. அதனால குழந்தை விடணும் வேணும் இல்லையா? பகவானா நீண்ட நாள் கழிச்சு என்னுடைய மனைவிக்கு குழந்தை குத்துறாரா? குழந்தை குத்துறாரு. குழந்தை பாக்கியம் குத்தாரா? அதனால என் பொண்டாட்டியா 9 மாசம் மூழ்கி 9 மாசம் மூழ்கி தலை மூழ்கிடா. என்னடா பாச பேசுறேன்? தமிழ்நாட்டுல தான் இருக்கிறியா? மூழ்கின்ற கிள்ளின்ற ஆந்திரால வண்டி ஓட்டி நான் அப்படித்தான் பேசுவேன். மலையாளக்காரன் ஃபுல்லா அப்படித்தான் இருப்பான் போலுது. பேக் வரான். என் பொண்டாட்டிக்கு 10வது மாசம் கட்ட ஒரு குழந்தை பந்துச்சு. குழந்தை பந்த உடனே பகவானை என்னன்னு வேண்டிக்கினேன். என்னன்னு வேண்டிக்கினேன்? பகவானே என் பொண்டாட்டி குழந்தை குத்தனா என் முடி, என் குழந்தை குஞ்சு முடி, குழந்தை முடிடா, குழந்தை முடி அனைத்தும் உனக்கு எத்தனை வந்து போடுறேன்னு வேண்டிக்கினேன். காணிக்கையா செலுத்துறேன்னு. அதனால வேகமா வேகமா போறதா? ஆமா, வேகமா வந்துக்கிறேன். ஆனா இங்கே ஏதோ சவுண்ட் கேக்குது. எங்க? இங்க நான் ஊரு பாது சொல்ல கூட நான் வச்சிருந்து மறந்துட்டேன்பாடா. ஆர்காட்டாங்குடி சை ஆர்காட்டாங்குடி சை வந்திருக்கிறேன். பகவான் இங்க வந்துக்கிறாரு. இங்க பாரா, நீ என்ன திருப்பதிக்கு போறா? ஆனா ஒண்ணு, நம்ம ஜனங்க ஃபுல்லா ஏமாந்து போய் இத்தனை வருஷமா திருப்பதிக்கு போயிருந்தாங்க. இந்த திருவண்ணாமலை ஒரு சாமியார் சொல்லிட்டுக்கிறான், திருவண்ணாமலை தான் நம்மளுக்கு வந்து அந்த சாமி தான் நம்மளுக்கு வந்து முக்தி தர சாமி. ஆமா. ஆனா அந்த பௌர்ணமிக்கு போய் பாரு, இந்த காருக்காரன் அந்த ஆந்திராக்காரன் ஃபுல்லா அங்கதான் இருக்கிறான். ஆட்டோக்காரன் போய் தமிழ்நாட்டுக்காரன் போய் திருவண்ணாமலைக்காரன் போற அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து அந்த கோபுரத்துக்கு போறதுக்கு ஒச்சாண்டின்றான். அது நீ தெலுங்கு பேசு, ராரா ஆட்டோல ராரா. அதே மாதிரி அப்பெல்லாம் பகவான் வந்து பகவான் வச்சு நம்ம போனோம். நம்ம ஆட்டோ அண்ணாமலையார் வச்சு அந்த இருந்து வராங்க. ஆமா. ஆனா இப்ப உன்ன மெச்சு பகவானே இங்க வந்துக்கிறாரு. என்ன மெச்சியா வந்தாரு? ஆமா, அங்க பகவான் வந்துக்கிறாரு. ஆமா. நிறைவேற்றணும். கூட சொல்ற தம்பி, இங்க நில்லு. பகவான் வந்துட்டாரு இல்லையா? கருப்பூர் ஏத்தி வை பண்ணா. அப்படியா? கருப்பூர் ஏத்திலமா கொஞ்சம் பண்ணுங்க, எல்லாம் கொஞ்சம் பண்ணுங்க. பகவானுக்கு கருப்பூர் ஏத்தான் பராத்துனா எரிவுறுத்த பராத்தனிக்கு கருப்பூர் ஏத்தான் பராத்துனா எரிவுறுத்த பராத்துன பகவான் கோயில் தானே அது? ஆமா. சரி. ஏன் உனக்கு எப்படி தெரிஞ்சா? ஆட்ட ஆடுவேன். கருப்பு ஐஸ் இல்ல ஒரு வருஷம் பகவானே
அப்படியே வந்து பண்ணிருந்தேன் பஞ்சாயனா Radio Teo. படித்து பகவானா இப்படி கும்பிடுறான். ஆமா இப்படி கும்பிட்டா பகவான் காட்சி தர்றாரா நமக்கு தெரியுமா? பாத்துறாரா என்ன பண்ண தெரியாது. அதனால 10 லைன் பண்ணா டேய் அப்படிலாம் பண்ண கூடாது. மறுபடி பண்ணிட்டுமா பகவானே என்னுடைய பாதத்தை சேவித்தபடியால் என்றென்று சுபசேமத்தோடு மங்களகரமாக வாழ வேண்டும். ஆசீர்வாதம். அகண்டாந்திர கணத்தி ஆதி மத்தியாந்திர எதிராயும் அகண்டாந்திர கணத்தி ஆதி மத்தியாந்திர எதிராயும்